ஹலோ எவ்ரிவான், இன்னிலேருந்து நாம உங்களில் நிறைய பேர் கேட்டுக்கிட்டதுனால 5 குழந்தைங்க இருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான சைனீஸ் ட்ராமா தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னே இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நாம இன்னைக்கான எபிசோட்குள்ள போகலாம். இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல நம்ம ஹீரோயின் பயங்கரமான பிரசவ வலியில துடிச்சிட்டு இருக்காங்க. பிகாஸ் சில மாதங்களுக்கு முன்ன யாருன்னே தெரியாத ஒரு பையன் கூட அவங்களுக்கு 1 night ஸ்டாண்ட் நடந்திருக்கும். அதனால தான் இப்போ பிரெக்னெண்டா இருக்காங்க. ஸோ டெலிவரி பார்த்துட்டு இருக்க டாக்டர் குழந்தை பிறந்ததுமே கங்க்ராச்சுலேஷன், உங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கான், நீங்க இப்ப அம்மாவாகிட்டீங்கன்னு சொல்ல ஹீரோயின் பெருமூச்சு விடுறாங்க. வெயிட் இன்னும் முடியல, எனக்கு என்னமோ இன்னொரு குழந்தை பிறக்க போற மாதிரி தெரியுதுன்னு டாக்டர் சொல்ல, அப்ப ட்வின்ஸானு நர்ஸு கேட்க, இல்ல 2 3 4 5 குழந்தைங்க பிறக்க போகுதுன்னு சொல்லவும் ஹீரோயின் ரொம்ப பயந்துடுறாங்க. அதே நேரம் எப்படியாவது என்னோட 5 குழந்தைங்களையும் காப்பாத்திருங்கன்னு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கறதுனால டாக்டரும் தன்னால முடிஞ்சவரை ரொம்ப சேஃபா டெலிவரி பாக்குறாங்க. இங்க கட் பண்ணா ஒரு 5-6 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓவா இருந்துட்டு இருக்க நம்ம ஹீரோ மிஸ்டர் கோ ரொம்ப கெத்தா ஆபீஸ்க்குள்ள நடந்து வரவும் அங்க இருக்கிற எம்ப்ளாயிஸ் எல்லாருமே வணக்கம் வைக்கிறாங்க. அப்ப அவனோட பிஏ, உங்களை பாக்குறதுக்காக நம்ம ஹேக்கர் டிகே அனுப்பி வச்ச ஒரு முக்கியமான கிளைண்ட் உங்க ஆபீஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லவும் நம்ம ஹீரோவுமே உள்ள போய் பார்த்தா ஒரு குட்டி பையன் செம்ம சீனா உட்கார்ந்துருக்கான். ஹாய் அப்பா, எப்படி இருக்கீங்க? ஒரு வழியா நான் உங்களை பார்த்துட்டேன்னு சொல்ல, யாரு நீ, எதுக்காக என்ன அப்பான்னு கூப்பிடுறேன்னு கேட்டு ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகிடுறாரு. நைனா, நீங்க ஷாக் ஆகாதீங்க, நான் தான் உங்க பயாலஜிக்கல் சன், அதுக்கான டிஎன்ஏ ரிப்போர்ட் கூட என்கிட்ட இருக்குன்னு சொல்லி காட்டவும் நம்ம ஆளு பார்த்துட்டு உறைஞ்சு போயிடுறாரு. அதுக்கு மேல பிஏ, பாஸ் எப்படி எனக்கே தெரியாம இப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்சீங்கன்னு கேட்க ஹீரோ பார்த்து முறைக்கவும் பிஏ வாய முடிக்கிறான். சரி, நீ ஹேக்கர் டிகேவோட ஃப்ரெண்டு தானேன்னு ஹீரோ கேட்க, ஆமா அவரோட ஃப்ரெண்டு தான், அதே நேரம் உங்களோட பையனுமே நான் தான்னு குட்டி பையன் சொல்லவும், டே பொடியா உண்மையை சொல்லு, நீ யாரு, எதுக்காக என்ன அப்பான்னு கூப்பிடுற, உன்னோட அம்மா எங்கன்னு ஹீரோ கேட்க, டாடி இதுக்கப்புறம் என்ன பொடியான்னு கூப்பிடாதீங்க, பிகாஸ் எனக்கு 5 வயசு ஆகுது, என்னோட பேரு கீக்கின்னு குட்டி பையன் சொல்ல, சரிடா கிக்கி, உங்க அம்மா யாருன்னு சொல்லு, நான் உன்னை சேஃபா உங்ககிட்ட அனுப்பி வைக்கிறேன்னு ஹீரோ சொல்லும்போது, ஐயோ நாம இங்க வந்தது அம்மாக்கு தெரியாதே, ஒருவேளை தெரிஞ்சா கண்டிப்பா என் மேல ரொம்ப கோவப்படுவாங்கன்னு சொல்லி கீக்கி யோசிச்சுட்டு இருக்கான். அதே நேரம் நம்ம ஹீரோவோட ஆஃபீஸுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிளீனிங் லேடியா வந்திருக்க நம்ம ஹீரோயின் தன்னோட பையனை பார்த்ததும் பதறி போய், ஐயோ இவன் எப்படி இங்க வந்தான், இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக உள்ள போக ட்ரை பண்றாங்க. பட் பாடி கார்ட்ஸ் எல்லாம் தடுத்து நிறுத்திடவும், எக்ஸ்கியூஸ் மீ சார், உள்ள இருந்துட்டு இருக்கிறது என்னோட பையன், தயவு செஞ்சு அவனை பார்க்க என்ன அலோ பண்ணுங்கன்னு ஹீரோயின் எவ்வளவோ கெஞ்சிரா. பட் பாடி கார்ட்ஸ் எல்லாம் அலோ பண்ண மாட்டாங்க. இந்த சத்தத்தை கேட்டுட்டு நம்ம ஹீரோ வெளியில என்ன பிரச்சனைன்னு கேட்க, ஏதோ ஒரு கிளீனிங் லேடி தேவையில்லாம உள்ள வரணும்னு சொல்லிட்டு இருக்காங்க போல, இந்தாமா இங்க இருந்து கிளம்புன்னு பிஏ சொல்லிடுறான். பட் தன்னோட அம்மா இப்படியெல்லாம் கஷ்டப்படுறத பார்த்து தாங்கிக்க முடியாத கீக்கி வேகமா ஓடி போய் அம்மானு கத்திக்கிட்டே ஹக் பண்ணவும், நீ எப்படி இங்க வந்தன்னு ஹீரோயின் கேட்க, அப்பாவை பாக்குறதுக்காக தான் நான் வந்தேன்னு சொல்லவும், யாருடான்னு சொல்லி திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோக்குமே ஹீரோயினை தெரியும், ஹீரோயினுக்குமே ஹீரோவை நல்லா தெரியும். சோ நீயாங்கிற மாதிரி ரொம்ப அதிர்ச்சியாகி பாத்துக்கிறாங்க. கட் பண்ணா இங்க ஒரு முக்கியமான பிளாஷ்பேக். ஒரு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணான நம்ம ஹீரோயினை அவங்க ஸ்டெப் மதரும் ஸ்டெப் சிஸ்டரும் சேர்ந்து பயங்கரமா கொடுமைப்படுத்தினது மட்டும் இல்லாம இறந்து போன ஹீரோயின் அம்மாக்கு சொந்தமான பொருட்கள் பிளஸ் அவங்க ஆஸ்தியெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு, உன் பேர்ல இருக்கிற குடும்ப சொத்து, கம்பெனி ஷேர்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே எங்க பேர்ல எழுதி வச்சு ஆகணும்னு கட்டாயப்படுத்தவும் வேற ஆப்ஷனே இல்லாம ஹீரோயின் பண்ணிடுறாங்க. பட் சொன்னபடி அவங்க 2 பேரும் ஹீரோயின் கிட்ட அவங்க அம்மாக்கு சொந்தமான பொருட்கள் எதையுமே கொடுக்காம மனசாட்சியே இல்லாம ஹீரோயின் தான் அம்மா கூட சேர்ந்து எடுத்த எல்லா போட்டோவையுமே கிழிச்சு போட்டு, இதுக்கப்புறம் நீ எதுக்குமே பிரோஜனம் இல்லாத ஒரு செல்லா காசு ஆகிட்ட, உங்க அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் உனக்கு இந்த வீட்டுல இந்த பவர், மதிப்பு, மரியாதை எல்லாம் போயிடுச்சு, சோ நீயும் இந்த வீட்டை விட்டு போயிடுன்னு சித்தி சொல்ல, ஆமா கரெக்ட் தான், பட் உன்னை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு, உயிர் வாழ்றதுக்கு யாரா இருந்தாலும் காசு தேவல, சோ நீ காசுக்கு என்ன பண்ண போற, வேணும்னா நான் உனக்கு ஒரு சூப்பர் ஐடியா தரவா, பேசாம எங்கேயாவது ப்ராஸ்டியூட்டா போயிடு, கை நிறையவே காசு சம்பாதிக்கலான்னு சிஸ்டர் சொல்றா. ரோஷத்தோட வாழ்ந்துட்டு இருக்க நம்ம ஹீரோயின், நான் செத்தாலும் சாவேனே தவிர கண்டிப்பா அப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தனமான வேலையை பார்க்க மாட்டேன்னு சொல்ல, அதுக்குள்ள முடிவெடுத்தா எப்படி, நீ ஃபியூச்சர்ல அந்த வேலை தான் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு சித்திக்காரி வில்லத்தனமா சிரிக்கும் போது ஹீரோயின் ஒரு மாதிரி மயக்க நிலைக்கு தள்ளப்பட்டுறாங்க. பிகாஸ் இந்த சித்திக்காரியும் தங்கச்சியும் சேர்ந்து ஹீரோயின் சாப்பிடுறதுல சம்திங் எதையோ மிக்ஸ் பண்ணிட்டு ஹீரோயின் மயங்கினதுமே அவளை ஒரு பெரிய பிசினஸ் மேனுக்கு கிஃப்டா கொடுத்து அது மூலமா நிறையவே பெரிய பிசினஸ் கான்ட்ராக்ட் அப்புறம் இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் வாங்கிக்கலான்னு சொல்லி ஹீரோயினை வலுக்கட்டாயமா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க.
பட் போதையிலையுமே ரொம்ப ஸ்டெடியா இருக்கிற நம்ம ஹீரோயின் அவங்க 2 பேரையும் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகலான்னு ட்ரை பண்ணும்போது ஒரு ரூம் டோர் ஓபன் ஆகுது. பயந்து போய் ஹீரோயின் அதுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறாங்க. அங்கதான் நம்ம ஹீரோவை மீட் பண்ணிருப்பாங்க. ஏய் யார் நீ, எதுக்காக என் ரூம்குள்ள வர, ஒழுங்கா வெளியில போன்னு ஹீரோ சொல்ல, பட் நம்ம ஹீரோயினுக்கு தான் ட்ரக்ஸ் கொடுத்துட்டாங்கல்ல, இந்த ட்ரக்ஸ் இப்படியே போயிட்டு இருந்தா கண்டிப்பா என் உயிருக்கு ஆபத்தாகிரும், ப்ளீஸ் என் உயிரை காப்பாத்துங்கன்னு கேட்டு கெஞ்சுறதுனால வேற ஆப்ஷனே இல்லாம நம்ம ஹீரோ ரொமான்ஸ் பண்ணிடுறாரு. 2 பேருக்கு நடுவுல கசமுசா நடந்திருக்கு. அப்படிதான் ஹீரோயின் பிரெக்னென்ட் ஆகியிருக்காங்க. இந்த விஷயம் ஞாபகம் வந்ததும் நம்ம ஹீரோ சும்மா இருப்பாரா, இருக்க மாட்டார்ல. 5 வருஷத்துக்கு முன்ன என் கூட அப்படி இப்படி இருந்தது நீ தானே, சாரி, அன்னைக்கு நீங்க எனக்கு பண்ண பெரிய உதவிக்கு நான் ஒரு சின்ன நன்றி கூட சொல்லாம போயிட்டேன், அதுக்கு பதிலா இப்ப சொல்லிட்டு கிளம்புறேன்ட்டு ஹீரோயின் நைஸா எஸ்கேப் ஆக ட்ரை பண்றாங்க. பட் நம்ம ஹீரோ விடாம புடிச்சு இழுக்கவும் ஹீரோயின் பொதால் நம்ம மடியில விழுந்துடுறா. நம்ம ஆளுங்க 2 பேரும் ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் அப்படியே ரொமான்டிக்கா பார்க்கவும் இதுக்கப்புறம் நடக்க போற சம்பவத்தை குழந்தை பார்த்தா கெட்டு போயிருவானோன்னு சொல்லி பிஏ அவன் கண்ணை மறைச்சிடுறாரு. உண்மையை சொல்லு, என்ன பிளாக்மெயில் பண்ணி காசு வாங்குறதுக்காக தானே நீ 5 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப வந்திருக்கன்னு ஹீரோ கேட்க, ஐயோ அதெல்லாம் இல்ல, தப்பா நினைச்சுக்காதீங்க, நீங்க என்னை இப்படியே விட்டுட்டா நான் என் பையனை கூட்டிட்டு அப்படியே ஓடிடுவேன்னு ஹீரோயின் சொல்றா. அப்படியெல்லாம் விட முடியாது, பிகாஸ் இவன் என்னோட குழந்தை, சோ இவனோட ஃபியூச்சர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் நான் தான் பாத்துக்குவேன்னு ஹீரோ சொல்லவும், எப்படியும் இவன் இந்த பிரச்சனையை சும்மா விட மாட்டாங்கிறத புரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோயின் டக்குன்னு யோசிச்சு, ஐயோ எனக்கு ரொம்ப சிவியரா வயித்து வலிக்குது, இதுக்கப்புறம் என்னால இங்க இருக்க முடியாது, ப்ளீஸ் என்ன விட்டுருங்கன்னு சொல்லவும், சரி ஏதோ லேடிஸ் பிரச்சனை போலன்னு சொல்லிட்டு ஹீரோ விட்டுறான். ஹீரோயின் நைஸா குழந்தைய கூட்டிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க. பட் அவ தாங்கிட்ட பொய் தான் சொல்லியிருக்காங்கிறத லேட்டா புரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ணி போகும்போது ஹீரோயினும் குட்டி பையனும் ஒரு இடத்துல போய் மறைஞ்சுக்கிறாங்க. ரொம்ப நேரம் தேடி பார்த்துமே ஆளை காணுங்கிறதுனால ஹீரோ தனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு கால் பண்ணி ஹீரோயினும் அந்த குட்டி பையனும் எங்க போனாங்கிறத பத்தி விசாரிக்கும் போது ரொம்ப ரொம்ப கியூட்டா இருக்க ஒரு குட்டி பாப்பா சைக்கிள் ஓட்டிட்டு வந்து நம்ம ஹீரோ மேல வேகமா இடிச்சிட்டு அவளே கீழே விழுந்துட்டு மயங்கன மாதிரி நடிக்கிறா. பாவம் பதறி போயிடுற நம்ம ஆள் அந்த பாப்பாவை தூக்கி, செல்லக்குட்டி பட்டுக்குட்டி யார் பாப்பா நீ எப்படி இங்க வந்த, எழுந்திரிமான்னு எவ்வளவோ கெஞ்சுறான். பட் அந்த பாப்பா தான் நடிக்கிறாள, சோ அசைறதாவே இல்ல. இது தெரியாம நம்ம ஹீரோ பாப்பா ஏதோ சீரியஸ் ஆகிட்டா போலன்னு பயந்து அப்படியே அங்கே இருந்து தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறான். ஆக்சுவலா அந்த குட்டி பாப்பாவுமே நம்ம ஹீரோயினோட பொண்ணு தான். ஸோ அவளும் அவளோட இன்னொரு அண்ணாவும், அதாவது நம்ம ஹீரோயினோட இன்னொரு பையனும் சேர்ந்து ஹீரோ கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி வந்த ஹீரோயினும் கீக்கியும் திரும்ப ஹீரோ கிட்ட மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு சம்பவத்தை பக்காவா பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிருப்பாங்க. அதுவுமே சக்சஸ் ஆகி ஹீரோயினும் கீக்கியும் மாட்டாம தப்பிச்சிட்டாங்க. ஆனா ஹீரோயினுக்கு இவங்க பிளான் எதுவுமே தெரியாதுல. சோ கண்டுபிடிச்சதும் செம்ம டென்ஷன் ஆகி எல்லாரையும் வரிசையா நிக்க வச்சு, எதுக்காக ஹீரோ மீட் பண்றதுக்காக ஆபீஸ் வர வந்தீங்க, அவர்கிட்ட என்ன சொல்றதா இருக்கீங்கன்னு கேட்டு திட்ட, அம்மா இந்த எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம், சோ என்னையே நீங்க பனிஷ் பண்ணுங்க, என்னையே நீங்க அடிங்கன்னு சொல்லி செகண்ட் பையன் கீக்கி கை நீட்டுறான். இல்லம்மா இதுக்கான எல்லா பிளானையும் நான் தான் பண்ணேன், சோ எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுங்கன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பையன் டேட்டே கை நீட்டுறான். இப்படி ஒருத்தர் இன்னொருத்தரை காப்பாத்துறதுக்காக மாத்தி மாத்தி பழி ஏத்துக்கிறதுனால ரொம்ப எமோஷனல் ஆகிடுற நம்ம ஹீரோயின், உங்க 5 பேரையும் எந்தவித குறையும் இல்லாம பாத்துக்கணுங்கிறதுக்காக தான் நான் ராப்பகல்னு பார்க்காம ஒரு நாளைக்கு 3 வேலை செஞ்சு சம்பாதிச்சிட்டு இருக்கேன். அதை புரிஞ்சுக்காம எதுக்கு நீங்க எப்ப பார்த்தாலும் அப்பா அப்பான்னு அவரையே தேடிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, எங்களுக்கு புரியறதுனால தான் நாங்க அப்பாவை தேடுறோம், பிகாஸ் எங்களை வளர்க்கறதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவருக்குமே இருக்கு. சோ நீங்க இப்படி ஒத்த ஆளா இருந்து எங்க 5 பேரையும் பாத்துக்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யறத பார்த்து எங்களால தாங்கிக்க முடியல. அதனாலதான் நாங்க அப்பாவை கண்டுபிடிச்சி உங்க பாரத்தை பாதியா குறைக்கணுங்கிறதுக்காக தான் இவ்ளோ முயற்சியுமே எடுத்துட்டு இருக்கோம்னு ஃபர்ஸ்ட் பையன் சொல்றான். ஆமாங்கம்மா, நீங்க காலையில இருந்து நைட்டு வர விடாம 3 வேலை பார்த்துட்டு நைட்டு வீட்டுக்கு வந்து தூங்க முடியாம கஷ்டப்படுறத பார்த்துட்டு எங்களால சும்மா இருக்க முடியல, அதனாலதான் நாங்க அப்பாவை தேடணும்னு செகண்ட் பையனுமே சொல்றான். அம்மா எங்க 2 பேர் மேலதான் தப்பு, நாங்க தான் அப்பாவை பார்க்கணும்னு அடிக்கடி சொல்லிட்டு இருந்தோம், அதனாலதான் அண்ணனுங்க 2 பேருமே களத்துல இறங்குனாங்கன்னு 3வது பையன் 4வது பையன் இவனுங்க பேரு சூசு ஃபூஃபு, சோ இவனுங்க 2 பேருமே எங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுங்க, எங்களை அடிங்கன்னு சொல்றத பார்த்து ஹீரோயினாலேயே தாங்கிக்க முடியல, கண் கலங்கிடுறாங்க. ஓகே இந்த தடவை நான் உங்க எல்லாரையும் போனா போதுன்னு விடுறேன், பட் நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஹீரோயின் வார்ன் பண்ணிக்கிட்டே திரும்பினா அங்க 4 பசங்க தான் இருக்காங்க, ஒரு குட்டி பாப்பாவை காணோம். ஐயோ ஜீசிய காணோம், ஜீசி எங்க போனான்னு தேடிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் பண்ணி, உங்க பொண்ணு ஜீசிக்கு அடிபட்டதுனால ஒருத்தர் கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காரு, சீக்கிரமா வந்து பாருங்கன்னு சொல்ல ஹீரோயின் பதறி அடிச்சுக்கிட்டு தன்னோட பொண்ணு ஜீசிய பார்க்க போறாங்க. அதுவே இங்க ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஜீசி கூட ஹீரோவோட பாட்டி தான் இருக்காங்க. டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு பாப்பாக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா போதும்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்புனதும் பாட்டி குட்டி பாப்பாவை பார்த்து கொஞ்சிட்டு, ஒரு வேளை என் பேரனுக்கு கரெக்டான வயசுல கல்யாணம் ஆகியிருந்தா கண்டிப்பா உன் வயசுல ஒரு குழந்தை இருந்திருப்பா, படுபாவி 30 வயசு ஆகியுமே இன்னும் மொரட்டு சிங்களா சிக்மா மென்னு சொல்லி சுத்திட்டு இருக்கான்,
அவன் வயசு பசங்களாம் கல்யாணம் ஆகி குழந்தை பெத்து வாழ்க்கையில செட்டில் ஆகிட்டாங்கன்னு திட்டிட்டு இருக்கும்போது அங்க வர நம்ம ஹீரோ, பாட்டி இப்ப நீங்க யார பத்தி பேசுறீங்கன்னு கேட்க, இதோ வந்துட்டான், நான் இவ்வளவு நேரமா புகழ்ந்துட்டு இருந்தேன்ல முரட்டு சிங்கல் முட்டா பைய என் பேரன், அது இவன் தான்னு சொல்லி பாட்டி குட்டி பாப்பா கிட்ட ஹீரோவை இன்ட்ரோ பண்ணி வைக்கவும் அவ ஓடி போய் ஹக் பண்ணி அப்பான்னு சொல்ல, நம்ம ஆளு ஷாக் ஆகி இப்பதானே நமக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு நினைச்சோம், இன்னொன்னு வேறையான்னு சொல்லி ஆச்சரியப்படுறதுக்குள்ள அங்க வர நம்ம ஹீரோயின், ஜிசி நீ நல்லா இருக்கியான்னு கேட்கவும் ஹீரோயினை பார்த்துட்டு இன்னும் அதிர்ச்சியாகி, அப்ப நீதான் இந்த குழந்தையோட அம்மாவான்னு கேட்க, தாடி விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா சும்மா விட மாட்டான்னு பயந்துடுறேன் நம்ம ஹீரோயின். சாரி நான் ரூம் மாறி வந்துட்டேன், என் பொண்ணு பக்கத்து ரூம்ல தான் இருக்கா போலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் எஸ்கேப் ஆக ட்ரை பண்றாங்க. அம்மா நீங்க தானே சின்ன வயசுல இருந்தே என்ன பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வளர்த்தீங்க, இப்ப எதுக்காக பொய் சொல்றீங்க, நான் தானே உங்க பொண்ணு ஜிசின்னு குட்டி பாப்பா மாட்டி விட்டுறா. இல்லையே இந்த பாப்பாவை யாருன்னே எனக்கு தெரியாது, ஒருவேளை இவளோட அம்மா பார்க்க என்ன மாதிரியே இருப்பாங்க போல, அதனாலதான் பாப்பா என்ன அம்மானு கூப்பிடுறான்னு சொல்லி ஹீரோயின் சமாளிக்கவும் அவ்வளவுதான் குட்டி பாப்பா தாங்கிக்க முடியாம ஓன்னு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சிடுறா. ஹீரோயின் கையை பிடிச்சி தரதரன்னு இழுத்துட்டு வெளியில போயிடுறாரு. இத பார்த்து குட்டி பாப்பா முகத்துல அப்படி ஒரு சந்தோஷம், பிகாஸ் அப்பா அம்மாவோட கையை பிடிச்சிட்டாராமா. தென் நம்ம ஹீரோயின் கிட்ட உண்மையை சொல்லு, நமக்கு எத்தனை குழந்தைங்க பிறந்தாங்கன்னு கேட்க, ஒரே ஒரு பையன்தான், அவன் பேரு கீக்கி, நீங்க கூட பாத்தீங்களா ஆபீஸ்ல, அவன் தானு ஹீரோயின் சமாளிக்கிறாங்க. அப்புறம் எதுக்கு அந்த ஜிசி பாப்பா என்ன அப்பான்னு கூப்பிடுறான்னு ஹீரோ கேட்க, இல்ல நான் அந்த பெண் குழந்தையை தத்தெடுத்து வளர்த்துட்டு இருக்கேன், சோ சின்ன வயசுல இருந்தே என்ன அம்மானு கூப்பிட்டதுனாலதான் இப்போ உங்களை ஒரு கியூரியாசிட்டியில அப்பான்னு கூப்பிட்டுட்டா, மத்தபடி உங்களுக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லைன்னு சொல்லி ஹீரோயின் பாப்பாவை கூட்டிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க. பட் சந்தேகப்படுற நம்ம ஹீரோ உடனே தனக்கு தெரிஞ்ச ஒருத்தர், அதாவது இந்த ஹேக்கர் பேரு டிகே, சோ டிகேக்கு கால் பண்ணி குட்டி பாப்பாவை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் கேட்க, அவருமே ஜஸ்ட் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல கண்டுபிடிச்சி ஆமா அந்த குட்டி பாப்பா ஜிசியுமே உங்க குழந்தை தான்னு உண்மையை சொல்லிடுறாரு. ஸோ ஹீரோயினை ஸ்டாப் பண்ணி அவங்க ரெண்டு பேருமே என்னோட குழந்தைங்க, என் வீட்டு வாரிசு, ஸோ அவங்கள வாங்குறதுக்காக நான் எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் ஃபேஸ் பண்ண ரெடியா இருக்கேன், எத்தனை கோல்ட்டு வேணாலும் ஏறி இறங்க தயாரா இருக்கேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். ஹீரோயினால தாங்கிக்கவே முடியல, நீ எவ்வளோ போராடினாலும் கண்டிப்பா என் குழந்தைங்களை உனக்கு தரமாட்டேன், ஸோ என்கிட்ட இருந்து அவங்கள யாராலையும் பிரிக்க முடியாதுன்னு சொல்லி கத்துறா. இருந்தாலும் மனசு கேட்காம வீட்டுக்கு வந்ததுமே, மை டியர் சன்ஸ் அண்ட் டாட்டர், ஒருவேளை ஃபியூச்சர்ல யாராவது வந்து உங்ககிட்ட நீங்க அம்மா கூட இருக்க ஆசைப்படுறீங்களா இல்ல அப்பா கூட இருக்க ஆசைப்படுறீங்களான்னு கேட்டா நீங்க எல்லாருமே யோசிக்காம அம்மா கூட தான் இருப்போம்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிடணும். என்ன புரியுதா? சரி எப்படி சொல்லுவீங்க? நாங்க எல்லாருமே அம்மா கூட தான் இருப்போம்னு பசங்கெல்லாம் சேர்ந்து கோரஸா சொல்லவும் ஹீரோயினுமே குஜாலிட்டி ஆகிடுறா. அப்ப அவங்க வேலை பார்க்குற கம்பெனில இருந்து கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு பார்ட்டியில கிளீனர் கேட்டிருக்காங்க, சோ நீ உடனே கிளம்பி போன்னு சொன்னதும் கான்ட்ராக்ட் கிளீனரான நம்ம ஹீரோயின் யூனிஃபார்ம் எல்லாம் மாத்திக்கிட்டு அந்த லொகேஷனுக்கு போறாங்க. பட் அந்த பார்ட்டிக்குள்ள என்ட்ரானதுமே ஹீரோயின் தலையில தண்ணியை ஊத்திடுறாங்க. ரொம்ப பாவம், தன்னை சுத்தி என்ன நடக்குதுங்கிறத ரியலைஸ் பண்ண முடியாம ரொம்ப கஷ்டப்படும் போதுதான் அந்த பார்ட்டியை ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கதே நம்ம ஹீரோயினோட ஸ்டெப் மதரும் சிஸ்டருங்கிற விஷயம் தெரிய வருது. சும்மாவே இதுங்க ரெண்டும் ஒரு மாதிரி. இப்ப நம்ம ஹீரோயின் தொக்கா மாட்டிக்கிட்டதுனால பார்ட்டிக்கு வந்திருக்க எல்லா கெஸ்ட்டுக்கு முன்னாடியும் 5 வருஷத்துக்கு முன்னே இவளோட அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கூட டிசிப்ளினே இல்லாம இவ எங்க லின் ஃபேமிலியை விட்டு ஓடி போயிட்டா. நாங்க கூட ஏதோ ஒரு பெரிய பணக்கார பிசினஸ் மேனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தைங்களை பெத்துக்கிட்டு குடும்பம் குட்டின்னு செட்டில் ஆகிருப்பான்னு நினைச்சோம். பட் இப்படி ஒரு கீழ்த்தனமான கிளீனர் வேலை பார்த்துட்டு இருப்பான்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்லி கலாய்க்கவும் கெஸ்ட் எல்லாருமே ஹீரோயினை பத்தி ரொம்ப தப்பா அசிங்கமா பேசுறாங்க. நீ 5 வருஷத்துக்கு முன்ன வீட்டை விட்டு ஓடி போனதுக்கு அப்புறம் யார் கூடயோ தப்பான ரிலேஷன்ஷிப்ல இருந்து இப்ப 5 குழந்தைங்களுக்கு அம்மாவாகி இருக்கன்னு கேள்விப்பட்டோம். அந்த குழந்தைங்களோட அப்பா யாருங்கிறதாவது உனக்கு தெரியுமா தெரியாதா? ஆமா, உனக்கு தான் அந்த வேலையில நிறையவே வருமானம் கிடைச்சிருக்கும்ல, அப்புறம் எதுக்காக இப்படி கஷ்டப்பட்டு கிளீனர் வேலை பார்த்துட்டு இருக்க? உன்னாலதான் எங்க லின் ஃபேமிலிக்கே ரொம்ப பெரிய அவமானம்னு சித்திக்காரி சொல்ல, ஆமா 5 குழந்தைங்களை பெற்றதுக்கு அப்புறம் அவளுக்கு அந்த துறையில வேல்யூ இருந்திருக்காது, அதனாலதான் வேற வழியே இல்லாம கிளீனரா வந்துட்டா போலன்னு சொல்லி தங்கச்சிக்காரி கலாய்க்கவும் அவ்வளோதான் செம்ம காண்டாகிடுற நம்ம ஹீரோயின் பொறுமை இழந்து என்னை பற்றி பேசுகிற அருகதை உங்க யாருக்கும் கிடையாது. பிகாஸ் என் 5 குழந்தைங்களையும் காப்பாத்துறதுக்காக நானே ரொம்ப கஷ்டப்பட்டு சொந்த காலில் நின்று கிடைச்ச எல்லா வேலையையும் பார்த்து அது மூலமாக வர வருமானத்தில் தான் அவங்கள வளர்த்துட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் அடுத்த புருஷனை ஆட்டையை போட்டது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அவங்க பேரை சொல்லி என்னை பயங்கரமாக மிரட்டி என்கிட்ட இருந்து சொத்தை எழுதி வாங்கிட்டு அந்த காசில் தான் உங்கள் பொண்ணை இவ்வளோ பெரிய ஆளாக வளர்த்திருக்கீங்கன்னு ஹீரோயின் சொல்ல காண்டாகிடுற அந்த அம்மா கன்னத்துல பலார்னு அரைகிறது மட்டும் இல்லாம உனக்கு எவ்வளவு தைரியம்டா என்னை பத்தி இப்படியே பேசியிருப்பன்னு சொல்லி கத்திடுது. பத்தாததுக்கு தங்கச்சிக்காரி வேற ஒரு சில சாப்பாடெல்லாம் கீழே போட்டு இதை நீ நாக்கால கிளீன் பண்ணி எடுத்தினா உனக்கு நான் நிறையவே காசு தரேன்னு சொல்ல ஹீரோயின் கோவத்தை வெளிப்படுத்த முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னை கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே நிக்கிறாங்க. இதெல்லாத்தையுமே சிசிடிவி ஃபுட்டேஜ் வழியா ஹீரோயின் குழந்தைங்க 5 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க.
ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் பையன் இருக்கான்ல டேட்டே, அவன் ஒரு பெரிய திறமையான ஹேக்கர். பட் இந்த விஷயம் ஹீரோயினுக்கே தெரியாது. அதே நேரம் நம்ம ஹீரோ அடிக்கடி டிகேன்னு ஒரு ஹேக்கரை பத்தி சொல்லியிருப்பான்ல, அதுவுமே இந்த டேட்டே தான். பட் பொதுவாகவே ஹேக்கர்னா தன்னோட ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ண மாட்டாங்களே, ஒரு மாதிரி மர்மமாக தானே இருப்பாங்க. ஸோ நம்ம ஹீரோக்கு ஒரு குட்டி பையன் தான் ஹேக்கர்னே தெரியாது, யாரோ பெரியவங்கன்னு நினச்சிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோயின் வேலைக்காக போய் இந்த லொகேஷனை ட்ராக் பண்ணி அங்கே இருக்கிற சிசிடிவி கேமராஸ் எல்லாம் ஹேக் பண்ணி தான் இப்போ குழந்தைங்க எல்லாருமே அங்கே நடந்துட்டு இருக்க எல்லாத்தையும் லைவாக பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி தன்னோட அம்மாவை எல்லாருக்கு முன்னாலையும் தேவையில்லாம அவமானப்படுத்தி புள்ளி பண்ணிட்டு இருக்கதை பார்த்து தாங்கிக்க முடியாம குழந்தைங்க 5 பேரும் சீக்கிரமா ஏதாவது பிளான் பண்ணி அங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்க தன்னோட அம்மாவை காப்பாத்தணுங்கிறதுக்காக பயங்கரமா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளோதான், இதோட இந்த எபிசோடுமே முடியுது. இந்த எபிசோடு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் வீடியோஸை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. ஓகே, உங்க எல்லாரையும் நான் ரொம்ப சீக்கிரமா அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். Until then, it's bye from Afi and stay tuned with Spectre of Fantasy.